தமிழில் ஹாரர் மூவிக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸே இருந்த காலம்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ அந்த டைம்லேயே வந்து அருந்ததின்னு ஒரு மூவி வந்திருக்கும். அந்த படம் வந்து அல்டிமேட்டான ஒரு படம். தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பார்த்தா செத்துருவோண்டா அப்படின்னு சொல்லி நம்ம சின்ன வயசுலேருந்தே பயன்படுத்துகிற அளவுக்கு அந்த படம் இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த படம் வந்து இப்போவுமே பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும். அந்த லெவலுக்கு வந்து ஒரு நல்ல சூப்பரான தமிழ் டப்பிங் படம். டப்பிங் அவ்வளோ அருமையாக பக்காவாக பண்ணியிருப்பாங்க. தமிழ் படம் மாதிரியே இருக்கும். நான் சின்ன வயசில் இருக்கப்போ இந்த படம் வந்துச்சு. 2009 இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைம்லேயே இந்த படம் செம்ம பீக்கில் இருந்துச்சு. அருந்ததி படனாலே மறுபடியும் போய் பார்க்கலாம், அதுவும் தனியாகலாம் இந்த படத்தை பார்த்துட முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும். யாரெல்லாம் இந்த படம் தனியாக பார்க்கலாம் அவங்களாம் கெத்துடா அப்படின்ற மாதிரிலாம் வெளில பேசிப்பாங்க. ஆனால் இந்த படம் வந்து நானே வந்து சின்ன வயசில் பார்க்குறப்ப அவ்வளோ பயப்படுவோம். பசுபதினு ஒரு டைலாக் ஒன்று வச்சு அதை நம்மளை இன்னுமே பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். நீங்கள் நினச்சி பாருங்கள், நம்ம மேக்ஸிமம் அந்த டிவியில் தான் பார்த்துருப்போம், ரைட்டாக தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க மாட்டோம். நீங்கள் ரீலீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் மறுபடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தோட ரிலீஸ் ரொம்ப சீக்கிரமாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ மேக்ஸிமம் ஜூலை இல்லைனா ஆகஸ்ட் மந்தில் இந்த படத்தோட தமிழ் டபுள் வெர்ஷனை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி தெலுங்கு ரிலீஸ் அப்படின்றது நடந்துருச்சு. இப்போ தமிழ்லையுமே ரிலீஸ் பண்ணுறாங்க. உண்மையிலேயே வேறு லெவல் தான். ஸோ நீங்கள் நம்ம அனுஷ்கா ஷெட்டி நடிச்சிருக்க அருந்ததி மூவியை ரிலீஸ் பார்க்க வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த ஜூலை இல்லைனா நெக்ஸ்ட் ஆகஸ்ட்டில் இந்த படம் நமக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஸ்டே டியூன். ஸோ பார்ப்போம் இந்த அருந்ததி மூவி இன்னும் இந்த மாதிரியான சம்பவங்கள் தமிழில் ரிலீஸ் ஆகிறப்போ இன்னும் வந்து ஆடியன்ஸ் வருவாங்களா படம் பார்க்க அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நீங்கள் இந்த படம் போய் தியேட்டரில் ரிலீஸ் பார்ப்பீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.